ரீசெண்டாக வாங்கின போல்ட்டுடைய டிடபிள்யூஎஸ் ஏன்டா வாங்கின அளவுக்கு காண்டாகி போச்சு. இது நமக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனை வந்திருக்கா, இது வாங்கின எல்லாருக்குமே இந்த பிரச்சனை வந்திருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் நான் வாங்கும்போது இதோட ப்ரைஸ் ₹950. 2 நாளைக்கு முன்னே எனக்கு டெலிவரி வந்துருச்சு. நான் வாங்கின நாளில் இருந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எனக்கு எந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு எனக்கு வந்து இது பேர் பண்ணுறது தான். பேரிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஏஏசி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏஏசி தானே? ஆமாம், ஏஏசி, அதாவது ஹை குவாலிட்டி ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு ஆப்ஷன் நீங்கள் வந்து என்னபிள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ப்ளூடூத்தை ஆன் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து இந்த ஒரு டிவைஸ் நீங்கள் பேர் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து கேட்கும். நீங்கள் வந்து பண்ணிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு ஆகலை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஏஏசி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து என்னபிள் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆடியோ குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகே ஃபைன், நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து கிட்டத்தட்ட நான் வாங்கின டைமில் வாங்கி ஒரு 1 ஹவரில் நான் அது கேஸ்க்கு மட்டும் சார்ஜ் போட்டேன். ஏன்னா அது சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரியலன்னு சொல்லுது. நான் கேஸ்க்கு சார்ஜ் போட்டேன். ஒரு 1 ஹவர் போட்டிருப்பேன். அவங்க பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் போட்டாவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 120 மினிட்ஸ் சம்திங் சாங் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பிராண்டு சொல்லிட்டு இருப்பாங்க. சரியாக தெரியல, பிராண்ட் சொன்னாங்க. ஸோ நான் அதுக்காக ஒரு 1 ஹவர் கிட்டத்தட்ட சார்ஜ் போட்டேன். சார்ஜ் போட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் படம் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இந்த 3 மணி நேரம் படத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு 90% இருந்தது இந்த ஹேர்பட்ஸில் இருந்து சார்ஜ். அகைன் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 வந்துருச்சு. நான் கொஞ்சம் சவுண்டை கொஞ்சம் அதிகமாக தான் வச்சு பார்த்தேன். ஸோ வால்யூம், ஏன்னா நமக்கு வந்து ஆடியோ இருக்குது, வீடியோ எல்லாமே இருக்குது அப்படிங்கிறதுக்காக, ஸோ நல்லா ஒரு ஃபுல்லாக ஜாலியாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபுல் வால்யூமில் வச்சு நான் படத்தை பார்த்ததுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 40% வந்து காலி ஆகிடுச்சு சார்ஜ். ஸோ ஓகே ஃபைன் அப்படிங்கிறதுக்காக நான் இன்னுமே டவுன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக என்ன சாங்ஸ் கேட்டுகிட்டு இருந்தேன். அது கூட பார்த்தீங்கன்னா கால் பேசிக்கிட்டு இருந்தேன். ஸோ கால் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்பெசிஃபிக்காக நின்றுட்டு கால் பேசிகிட்டு இருந்தால் ஓகே. அட்லீஸ்ட் ஜஸ்ட் நீங்கள் வாக் பண்ணிட்டு பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து ஸ்ட்ரகிள் ஆச்சு கால் பேசும்போது, மற்றவங்களுக்கு கேட்க கிடையாது. ஸோ ஓகே ஃபைன் சொல்லிட்டு வண்டியில் போகும்போது போட்டேன். சுத்தமாகவே கேட்கல, காற்று சவுண்டு மட்டும்தான் அவங்களுக்கு கேட்டுச்சு. அதை பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது காற்று சவுண்டு மட்டும் தான் கேட்டுச்சு. ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒருவேளை ஏர்பட்ஸு நம்ம வந்து லோ பட்ஜெட்டில் வாங்கும் போது இப்படி தான் இருக்குமா என்னன்னு தெரியல. நீங்கள் ஒருவேளை ஹெல்மெட் போட்டுட்டு பேசும்போது உங்களுக்கு பெட்டராக இருக்குது. ஆனால் ஹெல்மெட் போடாமல் நீங்கள் வண்டியில் பேசுகிறீங்க, ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, அது முக்கியம் வண்டியில் போகும்போது பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆடியோ குவாலிட்டி ரொம்ப கேவலமாக இருக்கிறது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக டச் கண்ட்ரோல் தான். இதை நீங்கள் வந்து கால் பேசும்போதும் சரி, இல்லை கால் வந்து நீங்கள் கட் பண்ணுறது, இல்லை ரிசீவ் பண்ணுறது, ஒரு சாங்ஸை ப்ளே பண்ணுறது, பாஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட் சாங்கு, ப்ரீவியஸ் சாங்ஸுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த டச் கண்ட்ரோல் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் ஃபைனலாக எனக்கு இந்த டச் கண்ட்ரோலில் ஒர்க் ஆகுறது என்னன்னா, கூகுள் அசிஸ்டன்ட் மட்டும்தான் இப்போதைக்கு ஒர்க் ஆகுது. இது எதுவுமே ஒர்க் ஆகலை. வாங்கியே 2 நாள் தான் ஆச்சு. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றும் ஆகலை. பேர்லேருந்து ரிமூவ் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ எகைன் மொபைல் கூட சுவிட்ச் ஆஃப் கூட பண்ணி பார்த்துட்டேன். அதனால தான் பிரச்சனையாக இருக்குமா அப்படின்ட்டு எதுவுமே ஆக கிடையாது. எனக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டச்சும் ஒர்க் ஆகவே கிடையாது. கால் வரும்போது அட்டன் கூட பண்ண முடியல. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா அதனால் நான் இது ரிட்டனே போட்டேன். ஸோ இன்னும் வாங்கலை. வாங்க அந்த Y1 Pro Y1. ஸோ இந்த 2லே கம்பேர் பண்ணும்போது எனக்கு Y1 Proக்கு நல்ல ரிவ்யூ கிடச்சிச்சு அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அதை வாங்கினதே. ஆனால் வாங்கினது ஏன்டா வாங்கின அளவுக்கு காண்டாகி போச்சு. ஏன்னா சுத்தமாக ஒர்க் ஆகவில்லை. ஓகே ஆடியோ ஓகே தான், ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு இது பேட்டரியும் சரி, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் டைம் பண்ணும்போது பேசுகிறது குவாலிட்டி ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. ஒருவேளை நீங்கள் டிடபிள்யூஎஸ் வாங்க போகிறீங்கன்னா தயவுசெய்து ஒரு 1500க்கு மேலே கொடுத்து வாங்கிக்கோங்க. லைக் ஏதாச்சும் ஒரு நல்ல பிராண்டாக பார்த்து வாங்குங்க. அது கூட மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு டிடபிள்யூஎஸ் வாங்கும் போது அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஒரு ஆப் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதாவது நீங்கள் அந்த பேஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சவுண்ட்ஸ்க்கும் சரி எல்லாத்துக்கும் ஒரு ஆப் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்பை வந்து நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற டிடபிள்யூஎஸ் பெஸ்ட்டை பார்த்து வாங்க, அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க, ஆனால் அந்தளவுக்கெல்லாம் கண்டிப்பாக கொடுக்க கிடையாது. ஏன்னா நீங்கள் நடந்து ஜஸ்ட்டு வாக் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்தாவே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வாய்ஸ் வந்து கிளியராக கிடைக்கல. ஒருவேளை எனக்கு இப்படி இருக்கா இல்லை எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கான்னு தெரியல. பட் இதில் நாய்ஸ் கேன்சல் சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு இது கிடையவே கிடையாது, ஒர்த்து கிடையாது. அந்த ₹950 இவங்க சொன்ன விஷயங்கள் ஒர்த் கிடையாது அப்படிங்க தான் சொல்ல முடியும். ஓகே கைஸ், ஸோ யாரெல்லாம் இதை நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணிக்கோங்க.